மதுரை திருமங்கலத்தை அடுத்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிப்பதில் மோதல் நீடித்து வருகிறது. உள்ளூர் வாகனங்களுக்கு உரிய ஆவணங்களை கேட்பதால் நாள்தோறும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையே வாக்குவாதம் நீடிப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் கணேஷ் பாபு. கணேஷ் பாபு, விவரம் என்ன? பொதுமக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? மதுரை திருமங்கலத்தில் நகராட்சி பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலே சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் ஒன்றிய அரசால் இயக்கப்பட்டு வரும் கப்பலூர் சுங்கச்சாவடி விதிமுறையை மீறி 2 கிலோமீட்டர் தொலைவிலே அமைக்கப்பட்டதுதான் நாள்தோறும் நடைபெறும் பிரச்சனைக்கு காரணமாக இருந்து வருகிறது. அதாவது அமைக்கப்பட்ட நாள் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் இயங்கி வந்த சுங்கச்சாவடி விதிமுறை மீறி அமைக்கப்பட்டதாக உள்ளூர் வாகன ஓட்டிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் நீதிமன்றத்தை நாடியும் இதுவரை எந்தவித தீர்வும் எட்டப்படாத நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் அதற்கான சங்கத்தின் மூலம் அடையாள அட்டையை தயார் செய்து உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு மட்டும் சுங்கச்சாவடி நிர்வாகம் கட்டண விலக்கு ஆரம்ப காலத்தில் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நாள்தோறும் இந்த பிரச்சனை தொடர்கதையாகி வந்த நிலையில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் ஆட்சியர் மூலம் இது குறித்து பல்வேறு முறை பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை. தற்காலிக தீர்வாக உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்டு வந்த நிலையில், அதாவது சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் உள்ள வாகனங்களுக்கு மட்டுமே கட்டண வரி வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களும் தங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்க கோரி பலமுறை சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் நாள்தோறும் ஈடுபட்டு வருவதால் சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வாக்குவாதம் தொடர்ந்து முற்றிக்கொண்டு வருவது நிலை ஏற்பட்டு வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வாக எழுத்து வடிவில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கோரி வாகன ஓட்டிகள் ஆட்சியர் மற்றும் அமைச்சர் மூர்த்தியிடம் முறையிட்டு வருகின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சுங்கச்சாவடி நிர்வாகம் எழுத்து வடிவில் கட்டண விலக்கு அளிப்பதற்கான விதிமுறைகளை வெளியிட்டால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. நன்றி கணேஷ் பாபு, விவரங்களை வழங்கியமைக்கு. திருப்பி தரணும். நீங்க மெசேஜ் வந்திருக்குனே, அதனால இப்பயும் நீங்க பாஸ்டாக்ல தான் போகணும்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதுக்கப்புறம் அமைச்சர் சொன்னதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே ஃப்ரீ கேட்டு வந்தாங்களா? அப்போதைக்கு பாஸ்டாக்ல போனாங்க 11 நாள். தூண்டுதல் பேர்ல நீங்க விழிப்புணர்ச்சி இப்பதானே பண்றோம். இப்பதானே விழிப்புணர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.